இது பண்ணுறதுக்கு சிகப்பு அவல் 2 டேபிள் ஸ்பூன் அளவு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருந்தேன். இப்போ இது கூட அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். சிகப்பு அவலில் நிறைய இரும்பு சத்து, கால்சியம், அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அது குழந்தைங்களோட ஹெல்த்தியான வெயிட் கெயின், அப்புறம் அவங்க இரும்பு சத்து அதிகமாகிறதுக்கு, அப்புறம் அவங்க எலும்புகள் நல்லா வலுவாகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இது கூட 2 டேட்ஸு விதையை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சிகப்பு அவல் வேகும்போதே டேட்ஸும் நல்லா சாஃப்ட் ஆயிரும். இது 3-4 நிமிஷத்துலேயே நல்லா கொதித்து அழகாக கெட்டியாக வெந்து வந்துடும். இப்போ இது கூட மாமிஸ் வேர்ல்டு நட்ஸ் பவுடர் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற நட்ஸ் பவுடரும் தாராளமாக சேர்த்துக்கலாம். நட்ஸ் பவுடர் ஆப்ஷனல் தான், வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இந்த காம்பினேஷன் அவல், டேட்ஸு, நட்ஸ் பவுடர் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நல்லாவே வெயிட் கெயின் கொடுக்கக்கூடியது. நட்ஸ் பவுடர் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் குழந்தையோட எல்லா உணவுலையுமே நெய் சேர்த்து கொடுக்கலாம். அப்படி சேர்த்து கொடுக்கும்போது அதுவுமே அவங்களோட வெயிட் கெயின் அப்புறம் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ரொம்ப வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு. நைட் நேரத்தில் கொடுத்துக்கலாம். நைட் நேரத்தில் கொடுக்கும்போது நீங்கள் நட்ஸ் பவுடர் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சமாக நெய் சேர்த்து கொடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுத்துக்கலாம். ஈவினிங் டைம் ஸ்நாக்காகவும் கொடுத்துக்கலாம். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது இதில் இருக்க அயன் நல்லா அப்சார்ப் ஆகும் உடம்புல. எப்போயாவது நீங்கள் பால் சேர்த்தும் கொடுத்துக்கலாம். இதை வந்து அரைச்சிட்டு கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு அழகாக ஊட்டி விட்டுக்கலாம். சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். அவல் மட்டும் ஊற வச்சிட்டா போதும், 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் குழந்தைங்களுக்கு. ரொம்ப ஹெல்த்தியான வெயிட் கெயின் பேபி ஃபுட்டு. குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நல்ல எலும்புக்கு வலு கொடுக்கக்கூடியது, இரும்பு சத்தும் நல்லா அதிகரிக்கக்கூடியது. 2 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். இது பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் அளவு சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். சிகப்பு அவலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். 2-3 தடவை நல்லா அலசிட்டு எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. நல்லா ஊறும்போது சீக்கிரமே வெந்துடும். குழந்தைங்களுக்கும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். இப்போ ஒரு பேனில் நம்ம ஊற வச்சுருக்க அவலை தண்ணியோடையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு ஒரு பெரிய கிளாஸ்க்கு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நல்லா கொதித்து இந்த மாதிரி கெட்டியாகி வந்துடும். இப்போ ஒரு பிளெண்டர் ஜாரில் ஆப்பிள் எடுத்திருக்கேன். தோல் விதையெல்லாம் எடுத்துட்டு இதுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பியூரே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் நம்ம இந்த பியூரேவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது. சும்மா கூட சேர்த்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஒரு 2 கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக காய்ச்சின பசும்பால் சேர்த்துக்கலாம். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃபார்முலா மில்க் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் நைட் நேரத்தில் நட்ஸ் பவுடர் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கலாம். நைட் நேரத்துலையும் நீங்கள் தாராளமாக நெய் சேர்த்து கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு. நீங்கள் இதை அரைக்கணும்லாம் அவசியம் இல்லை, அப்படியே ஊட்டி விடலாம். நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். நல்லா வயிறு நிரம்ப சாப்பிட்டுக்குவாங்க. நீங்கள் இது கொடுக்கும்போது டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்கள் 6 மாதத்துலேருந்தே இதை குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். பால் மட்டும் 1 வயசுக்கு மேலே சேர்த்துக்கோங்க. நட்ஸ் பவுடர்லாம் எல்லா நட்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நட்ஸ் பவுடர் சேர்க்க ஆரம்பிங்க. நெய் வந்து கொஞ்சம் அளவை கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. 6 மாத குழந்தைக்கு 7 மாத குழந்தைக்கு இதை பகல் நேரத்தில் கொடுத்துக்கலாம். 8 மாதத்துக்கு மேலே நீங்கள் இதை நைட் நேரத்துலையும் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான டின்னர் ரெசிபி. இது பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் அளவு சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். இதை 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை ஊற வச்ச தண்ணியோடையே ஒரு பிளெண்டர் ஜார்லேயோ இல்லை மிக்சி ஜார்லேயோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு நேந்திரம் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 3/4 பழத்தை நம்ம நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப பெரிய பழமாக இருந்தால் ஒரு பாதி பழம் சேர்த்துக்கோங்க போதும். நேந்திரம் பழம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இம்யூனிட்டி பூஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அது குழந்தைங்களுக்கு நல்லாவே இம்யூனிட்டி அதிகரிக்கும். அது பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் கெயின் சொல்லவே வேண்டாம். வெயிட் கெயின் வேணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பாக குழந்தைங்க உணவில் சேர்த்துக்குவாங்க.
இப்போ இதில் வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கூழை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கலாம். இது காய்ச்சின பசும்பால் தான். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட நட்ஸ் பவுடர் இல்லைன்னா நம்ம நட்ஸை வந்து ஊற வச்சுட்டு நம்ம அரைக்கும் போதே சேர்த்து இது கூட அரைச்சிடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கலாம். நம்ம நெய், நட்ஸ் பவுடர் இது எல்லாமே சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்க வெயிட் கெயின், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாலோ இல்லை தண்ணியோ சேர்த்துக்கலாம். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போதே நம்ம பாதி இதில் சாப்பிட்ருவோம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான பேபி ஃபுட் இது. இது 7 மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக வாரத்தில் 1 தடவையோ இல்லை 2 தடவையோ கொடுத்துக்கலாம். நட்ஸு மட்டும் நல்லா கொடுத்து பழக்கினதுக்கப்புறம் நட்ஸ் பவுடராக சேர்த்துக்கலாம், இல்லை நட்ஸை அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா தலைன்னு ஆரோக்கியமாக எடையும் கூடுவாங்க. அவங்களோட போன் டெவலப்மெண்ட், பிரெயின் டெவலப்மெண்ட், அப்புறம் இரும்பு சத்தும் நல்லா அதிகரிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பேபி ஃபுட் இது. இது பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். சிவப்பு அவலுக்கு பதிலாக வெள்ளை அவலும் யூஸ் பண்ணிக்கலாம். உப்புமாவுக்கு யூஸ் பண்ணுற அவலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாயாசத்துக்கு யூஸ் பண்ணுற அவலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அவல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அவல் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு குக்கர் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நைட் நேரம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம் வதக்கி விட்டுட்டு பொடியாக நறுக்கின தக்காளி, பொடியாக நறுக்கின கேரட், பொடியாக நறுக்கின உருளைக்கிழங்கு, இதோட கொஞ்சமாக பட்டாணியும் சேர்த்துக்கலாம். நைட் நேரமாக இருந்தால் நீங்கள் உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் விட்டுக்கலாம். இதோட ஒரு வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்த அவலையும் பாசிப்பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம். அவல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தூள், இதோட கொஞ்சமாக சாம்பார் தூள். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு சாம்பார் தூள் விட்டுக்கலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதோட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதுவும் 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடிடலாம். இது ஒரு 5-6 விசில் வேக விட்டுடலாம். அப்போ தான் பருப்பும் காய்கறியும் நல்லா குழஞ்சி வெந்து வரும். 5-6 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வாசமாக இருக்குது. இப்போ குழந்தைங்க சாப்பிட்ற பதத்துக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இல்லைனா மிக்சியில் அடிச்சுட்டு கூட கொடுத்துக்கலாம். உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது 7 மாதம் கம்ப்ளீட் ஆன குழந்தைக்கு காலையிலையோ இல்லை மத்தியான நேரத்துலையோ செஞ்சு கொடுத்துக்கலாம். 8 மாதத்துக்கு மேலே காலையில் இல்லை மத்தியானம் இல்லை நைட் நேரத்தில் கூட செஞ்சு கொடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது தான். இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னு உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.